கிறிஸ்மஸ்னாலே உடனே நம்ம 4 விஷயம். ஒன்று வந்து என்னன்னா சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு ஒருத்தரை வச்சுருக்கோம். இன்னொன்று கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் மரத்தை நாம் அலங்கரிப்பது. இன்னொன்று கிறிஸ்மஸ் வாழ்த்துகள். இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுறோம்னு வச்சுக்கலாம். அப்போல்லாம் வந்து வேறு மாதிரி எழுதி அனுப்பியது, அச்சிட்டு அனுப்பியதுன்னு நிறைய வாழ்த்துகள் அது மாதிரிலாம் வந்தது. இது எவ்விதமாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச்சுக்காரர் என்று சொல்லுவார்கள். மைரா, துருக்கியில் மைரா என்கின்ற ஊரில் பிறந்தவர் தான் அந்த செயின்ட் நிக்கோலாஸ், புனித நிக்கோலாஸ் என்பவர். அந்த நிக்கோலாஸ் வந்து அவருடைய பெயரை டச்சுக்காரர்கள் ஆலந்தில் அவங்க வந்து உச்சரிக்கும் போது சாண்டா கிளாஸ், அதாவது சின்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்டர் கிளாஸ் உச்சரிப்பு தவறு. அந்த சின்டர் கிளாஸ் என்று சொல்லப்பட்டது அப்படியே மருவி என்ன ஆயிடுச்சுன்னா சாண்டா கிளாஸ் என்று மாறியது. 17ஆம் நூற்றாண்டுல அமெரிக்காவுக்கு வந்த டச்சுக்காரர்கள், அவர்கள் மூலமாக இவருடைய புகழ் இன்னும் அதிகமாகியது. இவர் வந்து ஒரு பரோபகாரி என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்மஸ் முன்தினம் என்ன பண்ணுவாரா, கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற வீடுகளுக்கெல்லாம் போயிட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல சாக்ஸில் சாக்லேட் போட்டு வைக்கிறது, அவர் பயன்படுத்திய குட்டி பைகள்லாம் சிறுவர்களுக்கு பரிசு பொருட்களை தொங்க வைத்து விட்டு அதை கட்டி வைத்து விட்டு போயிடுவார். அப்போ அந்த தாய்மார்கள்லாம் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா நைட்டு வந்து என்ன கட்டியிருக்காரு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி காலையில் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போய் காட்டுமா. அதனால தான் இன்றைக்கும் பல கிறிஸ்மஸ் ட்ரீல வந்து சாக்ஸ் தொங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து பாரம்பரியமாய் செய்யப்பட்ட காரியங்கள். அவர் செய்த அந்த ஒரு ஊழியமாக செய்து கொண்டிருந்ததை பின்னாளிலே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜீசஸை விட்டுட்டு தாத்தா பின்னால் போக ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டுமல்ல, 18ஆம் நூற்றாண்டில் இன்னொரு காரியம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பியர்பாண்ட், அவர் பேர் வந்து பியர்பாண்ட், அவர் தான் வந்து ஜிங்கிள் பெல்ஸ் என்ற பாடலை எழுதியவர். அவர் தான் முதல் அதுவும் ஒன் ஹார்ஸ் ஓப்பன் ஸ்லே அப்படின்னு தான் அந்த பாட்டு முதல்ல ஆரம்பிச்சது. அதாவது ஒத்தை குதிரை பூட்டப்பட்டிய வண்டியில் அப்படின்னு சொல்லி, அது பின்னால் ஜிங்கிள் பெல்ஸ் என்பதை அது கூட சேர்த்து அது கிறிஸ்மஸ் பாட்டாக மாறிவிட்டது. அது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, ஜெர்மனி தேசத்தில் தான் முதல் கூஸ் வாத்து இறகுகளை வைத்து கிறிஸ்மஸ் ட்ரீ அலங்கரிக்கப்பட்டது. அதில் பரிசு பொருட்கள் வைப்பது, சாக்லேட் வைப்பது, ஆப்பிள் சோறு வருது, இது போன்ற காரியங்கள். பின்னாளிலே அதில் வந்து விளக்குகளை ஏற்றி, அதாவது மின் விளக்குகள் என்பது பின்னாளிலே வந்தது. ஆனால் அப்போ முதல் பண்ணும்போது முதலில் அதில் விளக்கேற்றியவர் மார்ட்டின் லூதர் என்பதாகவும் ஒரு பாரம்பரிய செய்தி உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாணவர்களுடைய கையெழுத்தை வந்து இங்கிலாந்து தேசத்தில் அதை இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் அதை அதிக அழகாக அவர்கள் எழுதுவதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள்லாம் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை எழுதி எல்லாருக்கும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஹென்றி கோல் என்கிறவர் தான் வந்து முதலாக அச்சிட்டு அந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டைகளை அவர் அனுப்பியதாகவும் ஒரு செய்தி உண்டு. பாருங்க, இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கிறிஸ்மஸை குறித்த இது போன்ற காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒவ்வொரு வருஷமும் போன வருஷம் வாங்கின அந்த ஸ்டாரு மேலே பரணை மேலேருந்து எடுத்துப்பார், நல்லா இருந்ததுன்னா அதையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி பல இடங்களில் செஞ்சிட்ருக்கோம். இந்த அலங்காரங்கள் என்று வரும்போது ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து வெளிநாட்டு கடவுளை கும்பிட்றோம், இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு கடவுளே கிடையாது, அவர் வந்து ஆங்கில கடவுள், இங்கிலீஷ் கடவுள், இப்படியெல்லாம் வந்து வெள்ளைக்கார கடவுள்ன்ற பேரை நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய நடை உடை பாவனை, நம்ம உடுத்துகிற ட்ரெஸ்ஸு, நம்ம பேசுகிற மொழி, நம்ம இங்கிலீஷ்லேயே வந்து இங்கிலீஷ் தெரியாதவங்க கூட பிரைஸ் லார்டுன்னு 3 வார்த்தையை பேசி இப்படி நம்ம குழப்பிட்டோம் ஏற்கனவே. அதனால் நம்மளை வந்து வெளிநாட்டு கடவுள்னு சொல்லும்போது நம்முடைய அலங்காரங்களும் அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவங்கெல்லாம் வந்து உண்மையான மலர்கள் எல்லாமே வந்து உண்மையாக பூத்த மலர்கள், மரத்துலேருந்து பறித்த காரியங்கள் அப்படியே வச்சுட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கலர் பேப்பரில் வாங்கி காகிதப்பூ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அது அவங்களுக்கு இன்னும் அந்நியமாக தான் படும். ஏன் நம்ம வந்து குருத்தோலைகளை நம்ம வந்து பயன்படுத்தாமல் இல்லை? குருத்தோலை ஞாயிறுன்னு ஒன்று கொண்டாடும் போது அதை கையில் பிடிக்கிறோம். அதே குருத்தோலையில் நம்ம வந்து அழகாக வீட்டில் அலங்காரம் பண்ணலாம். குருத்தோலைகளை அலங்காரம் பண்ண மாவிலை தோரணங்கள் கட்டலாம்.
இப்படி செய்யும்போது மற்றவர்களுக்கு அந்நியர்களாக இருக்க மாட்டோம். அப்போ நம்ம அவங்கள கூப்பிடுவோம். அதனால தான் கிறிஸ்மஸ் என்று சொல்லுவதை காட்டிலும் கிறிஸ்து ஜெயந்தி என்று சொல்லலாம். கிறிஸ்து ஜெயந்தி விழா அப்படின்னு சொல்லும்போது அது அந்நியப்படாமல் அவர்களோடு கூட அந்யோன்யப்படும் வகையிலே நாம் கிறிஸ்மஸை கொண்டாட முடியும். அதனால் நம்முடைய கலாச்சாரத்தின் பின்னணியத்தில், கலாச்சாரத்தின் அடிப்படையில் இந்திய மண்ணில், தமிழ் மண்ணில் எவ்விதமாக இருக்கிறோமோ அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடணும்னாக்கா அனைவரையும் நாம் ஒன்று சேர்க்க முடியும், உள்ளே வரவழைக்க முடியும். சத்தியத்தை சொல்லுவதற்கு அது ஒரு பயனீடாக இருக்கலாம். நம்ம அதை சத்தியத்தை சொல்லுவதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதை தான் நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.